வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சில் பேசி கொஞ்சம் ஜென்ரலாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு இருக்கிறேன். நல்ல விஷயந்தான், பார்க்கலாமா? அதாவது ஒரு ஒன்று படித்தேன். ஒரு கொட்டாயை விட்டு 50 பேருக்கு மரண பயத்தை உண்டாக்குறது. ஒரு கொட்டாய் மூலமாக 50 பேருக்கு பயத்தை மரண பயம் உண்டாக்குறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். யார் தெரியுங்களா? சாதாரண நம்மளாம் கொட்டையை விட்டினா தூக்கம் வரது போல் இவனுக்கு போய் தூங்குடான்லாம், இல்லை யாருன்னா விடலாம். இந்த பஸ்ஸு ஓட்டும்போது பஸ் டிரைவர் கொட்டாயை விட்டால் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மரண பயம் வந்துடும். இன்னும் இப்போயோ கொட்டாயை விட்றானே அப்படின்னு. எனக்கு அந்த அனுபவம் வந்திருக்குங்க. பஸ்ஸில் கிடையாது, ஒரு வாட்டி கேப் பொண்ணு வீட்டிலேருந்து வரோம். கேப் புக் பண்ணி காஞ்சிபுரம் வரும்போது இந்த செங்கல்பட்டு தாண்டி வருது, இந்த ஊத்துக்காடு கிட்டே வருது, வாலாஜா கிட்டே. அங்கே வரும்போது நான் எதாச்சா டிரைவரை பார்த்தா அவர் கொட்டாயை விட்டுன்னு வர்றாரு. உடனே எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு. பயந்துட்டு, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து, என்ன தூக்கம் வருதான்னு. இல்லை சார், நைட்டெலாம் சவாரி, அதான் வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு 10 நிமிஷம் போயிடலாம், உங்கள் வீட்டுக்கு காஞ்சிபுரம் போயிடலாம். இன்னொரு 1/2 hour போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுப்பேன் நான். இவர் பார்த்தா கண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி தூக்க கண்ணிலே இருக்கிறான். நீ புண்ணியமாக போகுது, வண்டியை நிறுத்து, போய் டீ சாப்பிடுன்ட்டு அந்த ஊத்துக்கடை எல்லை மண் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எடுத்த மாதிரி ஒரு டீ கடை இருக்குது அந்த கோயிலுக்கு, அந்த மெயின் ரோட்லேயே. அங்கே நிறுத்தி அவன் டீ வாங்கி கொடுத்து, உனக்கு என்ன பழக்கம் தான் அதையும். இப்போ சில பேர் தம் அடிப்பாங்க, ஒருத்தர் சிக்லெட் சாப்பிடுவாங்க, ஸ்விங்கம் ஏதோ ஒன்று போடுவாங்க தூக்கம் கெடுக்கிறதுக்கு. அது மாதிரி யாராக இருந்தால் நீ பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி ஓட்டுப்பா. நான் இல்லை சார், டீ மட்டும் போதும். அப்புறம் டீ சாப்பிட்டான். இருந்தாலும் நம்ம அந்த சாக்லேட் இது பாக்கு மாதிரி ஏதோ வாங்கிக்கின்னு போட்டுன்னு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டினாங்க. நாங்கள் 2 பேர் வரத்துக்கு அந்த டிரைவர் விட்ட கொட்டை எங்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா வண்டி எங்கன்னா முறுக்கிச்சுன்னா இவர் தூக்கத்துக்கு நம்மளா மாட்டணும். அதுதான், ஒரு கொட்டாயை விட்டு 50 பேர் மரண பயத்தை உண்டாக்குறதுக்கு பஸ் டிரைவர் ஒருத்தரால் தான் முடியும். இது உண்மைதாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக முந்தா நாள் நடந்தது. உத்தரமேரூரில் இந்த மேல்மருவத்தூருக்காக ஒரு கும்பல் வந்திருக்கு, பஸ்ஸில் வந்திருக்காங்க. ஒரு 45 பேர்கிட்ட. ஒரு மினி பஸ்ஸும் கிடையாது, ஒரு மீடியம். அந்த பஸ்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த பஸ்ஸில் வராங்க. அந்த பஸ்ஸு ஒரு டேர்ன் பண்ணும்போது திருப்பத்தில் ஏதோ டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி பள்ளத்தில் விழுந்துச்சுட்டாங்க. அப்படியே உருண்டு விழுந்துன்னு அதனுடைய வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்திருக்கு, யூடியூப்லேயே வந்திருக்கு, டிவிலையும் போடுறாங்க. அந்த பஸ்ஸு வரும்போது அது உள்ளே இந்த சாமி பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க பக்தர்கள் ஆடும்போது அது என்ன பேலன்ஸ் மிஸ் ஆச்சோ தெரில, திடீர்னு எல்லாம் ஒவ்வொன்று கத்துறாங்க. அதாவது பஸ்ஸு விழுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கவிழ்ந்து அந்த பள்ளத்தில் விழுந்துச்சு. 45 பேர் படுகாயின்னு போட்டாங்க. இது எதனால்னா, நம்ம சில பேர் செய்கிற தப்பு. டிரைவருக்கு ரெஸ்ட் இல்லாத நேரம் இல்லையா, அந்த பஸ்ஸு 30 பேர் தான் போகலான் போது இவனுங்க டிக்கெட்டுக்காக ஒரு 45 பேர் ஏற்றிக்கிறது. ரன்னிங்கில் போயிடலாம், அப்படி ஒன்றும் இல்லை, நான் படிக்கட்டில் உக்காந்துக்கிறேன், நான் இப்படி உக்காந்துக்கிறேன், நான் இங்கே நிற்பேன் அங்கே நிற்பேன்னு ஏதோ சொல்லி இப்படி ஏற்றுது. காரணம், இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த நிறைய டூரிஸ்ட் வராங்க. இப்போது ஏகப்பட்ட பேருங்க. எல்லாம் பெரும்பாலும் ஐயப்பா சாமி, மேல்மருவத்தூர், எல்லாம் கேரளா அவ்வளோ தெரில, பெங்களூர் அண்டு அதான் கர்நாடகா, ஆந்திரா, இந்த டீம்லேருந்து வராங்க நிறைய பேர். ரோட்டில் வண்டி கோயிலாண்டெல்லாம் வண்டி விட முடியலன்ட்டு இந்த மெயின் ரோட்லலாம் விட்டு போகிறாங்க. இப்போ இது ஒரு ட்ராவல்ஸுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு போடுறாங்க. இப்போ ஒரு 1 வீக் டூர், இது இத்தனை பேருக்கு இவ்வளோ பைசா அப்படின்னு அது தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. பண்ணி எல்லாம் ஏறுறாங்க. ஏறி நீ போகிறேன் நான் போகிறேன்ட்டு கடை மட்டும் ஏதோ ஏறி சும்மா போய் ஒரு ரவுண்டு வரும். ஒரு 10 நாள் ஒரு டூர் மாதிரி வருவோம் அப்படின்னு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவான், டிரைவரு இத்தனை கோயில் சொல்லியிருக்குமே, இத்தனை நம்ம கேட்ச் பண்ணிட்டு அந்த வேகத்தில் தான் வண்டி ஓட்டுறது. இதனால தான் சில ஆக்சிடெண்ட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சில வண்டியில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த வண்டியை விட்டு கோயிலெலாம் போயிட்டு வாங்கன்னு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த வண்டியிலே சமையல்காரர் இருப்பாங்க, அவங்க சாப்பாடெலாம் ரெடி பண்ணுவாங்க. நிறைய இப்போ காஞ்சிபுரத்தில் எல்லா மெயின் பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ அங்கேயே கேட்ரிங் மாதிரி, அதாவது அந்த பஸ்ஸில் வரவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டும் தேவை டிரைவருக்கு. அவனை ஓட்டுனோன்னு அவன் எங்கே போவான், அந்த டயரில் தான் போய் எதுமா வண்டி முறிக்குது. அதுக்காக கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம்
இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். அப்புறம் இன்னொன்று பிக் பாஸ் பற்றி பேசலாமா? நேற்று அந்த விஜய் சேதுபதி வந்து என் பேசுனது கொஞ்சம் எனக்கு ஒரு தர்ம சங்கடமாகி போச்சு. அந்த ராணுன்ற கேரக்டரு அந்த பையன் அவனுக்கு பேச வரல, சரிங்களா? பேச வராதுன்னு அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து நியூ இயருக்காக என்ன ரெவல்யூஷன் எடுக்கிறீங்க. அதாவது நான் சபதம் எடுப்பேன்ல, நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்க மாட்டேன், இல்லை தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு அவன் கம்முன்னு இருக்கான். அத்தனை பேர் 12 பேர் எடுத்து இவர் வாண்டடாக யாருக்கு பேச்சு, அதாவது சட்டுன்னு பேச வராதோ அவனை போய் கேட்குறாரு. ஏன் இந்த சைடு முத்து இருக்கான், முத்துக்கிட்ட கேட்கலாமே. என்னென்னா அங்கேருந்து வரும்போது இவன் ராணுவ கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடும். ராணுவ நீங்கள் சொல்லுங்கண்ணா. அவன் பாவம் திடீர்னு கேட்டேன். ஏற்கனவே பேசும்போதே கொஞ்சம் தகராறு, அதாவது பேச்சு வராது. அந்த பயத்தில் இல்லை ஸ்டேஜ் பேரோ ஏதோ ஒன்று இருக்கலாம். உடனே இவர் இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது, சரி உக்காருங்க, இன்னும் வாட்டி வருங்க, இப்போ யோசிச்சிங்களா, சும்மா அவனையே பிடிச்சி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நல்லா இல்லை மிஸ்டர் சேது, என்ன பண்ணுறது. அதாவது இது எப்படின்னா, ஸ்கூலில் கூட லாஸ்ட் பெஞ்சில் உக்காரவங்க, அதாவது கொஞ்சம் படிப்பு கம்மின்னு அதனால தான் லாஸ்ட் பெஞ்சில் நான் எங்கள் பீரியடில் சொல்கிறேன், இப்போல்லாம் எனக்கு தெரியாது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க சுமார் குமார் தான், அப்படி தான் உட்காருவாங்க. அவங்கள போட்டு நீங்கள் வந்து எல்லா கேள்வியும் கேட்டால் அவன் சொல்லவே மாட்டான். தெரியாதனால தான் உக்காந்துருக்கான். தெரிஞ்சு அவன் என் ஃப்ரண்ட் சீட்டில் வருவானே, எனக்கு தெரியாதனால நான் பின் சீட்டில் உட்காருவாங்க, அவ்வளோதான். சுமாராக படிச்சிருக்கோம் நடு சீட்டில் உட்காருவான். கடைசி பெஞ்சு ஒரு 7 பேர்லாம், அப்போல்லாம் ஒரே பெஞ்சில் 6 பேர் உட்காருவாங்க, பெரிய பெஞ்ச் மாதிரி போட்டு. அது மாதிரி தான் எங்கள் ஸ்கூலில் இருந்தது. அதில் 6 பேர்னா 6 பேருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். லாஸ்ட் பெஞ்சில் எதுவும் கேள்விக்கு பதில் தெரியாது, ஏதோ அவங்க பரீட்சையில் சுமாராக பாஸ் ஆவாங்க, அப்படி தான் வச்சுக்கணும். அவங்களே போட்டு கேள்வி கேட்காம அவனுக்கு தான் வரல தான் உட்காரான், அவனை போட்டு நோண்டினே இருந்தானா. இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் கூட நடந்தது. ஒருத்தன் சும்மா கேட்டுனே இருந்தார் ஒரு வாத்தியார். அவன் மற்ற பசங்களை சிரிக்க அவன் ஒரு மாதிரி சேம் ஆகிடுச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், இவர் சாப்பாட்டுக்கு வரும்போது இவன் கிராஸ் பண்ணுறான், அவர் போகிறாரு, நிறுத்திட்டு அவன் கேட்டான். அவன் வந்து இந்த பால் வியாபாரம் பண்ணுறாங்க, மாடுலாம் வச்சுட்டு. அவன் லாங்குவேஜில் அவன் பேசுகிறான். ஏன்னா சிந்தாப்பேட்டை தமிழ்லாம் ஒரு தனி தமிழ், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணான், வாத்தியார் கொஞ்சம் நெல் அப்படின்னா. இவர் என்னடா இவன் தனியாக நம்மளை கூப்பிட்டு போயினா அந்த வாத்தியார் நின்னார். சொல்லிட்டான் அவன், சும்மா என்கிட்டே வந்து கேள்வி கேட்டு என்னை பேஜார் பண்ணுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை நான் மாஞ்சார் தான் போடணும். பேஜார் பண்ணுன்னா உன்னை மாஞ்சா போட வேண்டிய நிலமை ஆகிடுன்ட்டான். அது மாஞ்சானா என்னென்னா, இந்த காத்தாடி போடுற சாயம்ல அது சிந்தாப்பேட்டையில் உன்னை ஓதிப்பேன்னு அர்த்தம். அப்படி தான் உன்னை மாஞ்சா போட வேண்டிய நிலமை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டான் கூட. அதுலேருந்து அந்த வாத்தியார் அந்த சைடே போகல அவங்ககிட்ட. அது மாதிரி இவர் சும்மா சேது வந்து அவர்கிட்டே போகிறார். ஏன் நீங்கள் உங்களுக்கு டேலண்ட்டை நீ முத்துக்கிட்ட காமிங்க, இல்லை அவன் தீபக் இருக்கு அவர்கிட்ட காமிங்க. ஏன்னா அவங்கள உங்களை விட நல்லா பேசுகிறவங்க. முத்துக்கிட்டெல்லாம் பேச முடியாது, இல்லை மஞ்சள்கிட்ட பேசுங்க. மஞ்சள்காரங்க என்னை பற்றி என்ன இருக்கா சார், அம்மா உன்னை பற்றி இல்லை, நீ என்ன இருக்கும். இவன் ராணுவம் வரல. அதே மாதிரி நீங்கள் அப்போது உண்மையாக இல்லையா, உண்மையாக அவன் கூலாக சொல்லிட்டான் ராணுவம். உண்மை இல்லை சார், நான் நடிக்கிறேன்னு. உண்மை தான். பிக் பாஸில் யாருக்கும் உண்மையாகிறாங்க, எல்லாருமே நடிக்கிறாங்க. சௌந்தர்யம்மா அவங்க சௌந்தர்யனுடைய அம்மா அப்பா வந்து சொன்னாங்க, நீ வீட்லேயே இப்படி இல்லையாடி, இங்கே வந்து மாறிட்டேன்றாங்க. அப்போ அந்த பொண்ணு நடிக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் இது பண்ண மாட்டேங்க. வந்தீங்களா ஷோ பண்ண, சும்மா அவனை போட்டு நோண்டி விட்டுன்னு அவன் ஒன்றும் இல்லாமையா ஜனங்க அவனை காப்பாற்றின்னு இருக்கு. அவன் வந்து ஏதோ ஜனங்களுக்கு பிடிக்குது பப்ளிக்கு. ஆனால் அவன் கை மடிச்சுனுங்க, அதையும் 2-3 ஸ்னாப்பில் காமிக்கிறாங்க. இந்த கையை இது எடுத்துகிட்டு அவன் முகத்தில் போட்டு தூங்குறான். அந்த கையினுடைய பேண்டட் வச்சுன்னு தூங்குறான். அப்போ முத்து கேட்குறான், என்னப்பா அவன் ஃப்ரீயாக தூங்குறான்னு. இந்த கை மேலே இன்னொருத்தன் பார்த்துனுக்கான். கேட்டால் இது எனக்கு நல்லா இருக்குது, இப்போ கை வலி கொஞ்சம் சுமாராகுதுன்றான். கை வலின்னு நான் 15 நாள் அப்படியே கை வலியாகவே இருக்குமா, கொஞ்சம் சுமாரே ஆகாதா? 15 நாள் எதுக்கு சொல்கிறது, வாரம் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் அப்படியே ரெக்கவர் ஆகுது தான் 15 நாள் டைம் கொடுக்குது. அதுமாதிரி இவர் விஜய் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதாவது பிடிக்கல மீன்ஸ் அது ஒரு மாதிரி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி. இவர் மற்றவங்களும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம், அதாவது உள்ளே இருக்க மற்ற ஆளுங்க தான் அவனை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா, இவர் வெளியே இருந்து அவனை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இல்லை. இதை கமல் அப்படி செய்யவே மாட்டான். கமல் அதாவது இங்கே இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. யாருன்னா வெளியேருந்து இது பண்ணக்கூட கமல் தான் மெயினாக போய் நிற்பார். இவர் அப்படி கிடையாது. இவருடைய இதுக்காக காமெடிக்காக அவனை யூஸ் பண்ணினார். அவன் திருப்பி நான் அப்படி தாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுதான் விஷயம். ஏதோ ஷோ முடிய போகுது. அவன் வேணான்னா அவன் ஜனங்க எடுக்க போகிறாங்க. இப்போ 5 பேரில் இப்போவே அவனுக்கு அந்த டிக்கெட் ஃபைனலில் வரமாட்டான்னு தெரியும். அதுக்கப்புறம் வரான். அவனுடைய அவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான், எத்தனை வாரமாக உள்ளே இருக்கீங்க, 12 வாரமாக இருக்குன்னு அவன் ஏதோ வளர்ட்டான். அது தப்பு கிடையாது. மறதி இருக்கும்,
உடனே 12 வாரமாக எப்படி நடுவில் வந்துடும் உடனே அவன் 7, 8, 9, 9 வாரம் சார். உடனே அதுக்கு ஒரு சிரிப்பு. என்னங்கடா உங்களுக்கு தேவைன்னா அதே மாதிரி அந்த சவுண்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சு அந்த மலையாளி பொண்ணுக்கிட்ட அந்த ஒரு டாஸ்கில் கொடையை பிடிச்சி போடுங்க. அதெல்லாம் நீ கேட்க காணோம். இவர் விஜய் சேதுபதி அதெல்லாம் விட்டார். ஏன்னா சவுண்டு கை தட்டினா பார்த்தீங்களா எப்படி தட்டுறாங்க பாரு, சவுண்டு எழுந்தாலே ஒரே கை தட்டு அப்படி இவரே சர்டிஃபிகேட் பண்ணுறது. இதெல்லாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க. இன்னொரு 3 வாரம் இந்த ஷோ முடிஞ்சுட்டு அடுத்த ஷோவுக்கு நல்லா அமக்கலமாக பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, பிக் பாஸ் கதை முடிஞ்சுதா அது வைங்க. இன்னொன்று, இப்போது நம்ம பசங்களாம் படிக்கிறாங்க, நல்லா எல்லாமே படிக்கும்போதே என்ன பண்ணுறோம், நல்ல மார்க் எடுத்தோடனே நீ என்னால் ஆகணும் எங்கடா போனோம், நான் வந்து ஒரு ஐடி இதில் போகணும், இல்லை ஏதோ ஒரு பெரிய வேலையில் போகணும், ஃபாரின் போகணும், இப்படி தான் மோட்டிவ் இருக்குது. வேலையும் கிடைக்குது, ஃபாரின் போயிடும். போயிட்டு அவன் பாட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வீட்டை காப்பாற்றலாம். அதாவது வீட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு போய் சேர்ந்து உடனே ஒரு வீடு கட்ட நினைக்கிறார். அது மாதிரி நினைக்கக்கூடாது. வீடு கட்டணும், நம்ம வந்து ஸ்டேட்டஸை இது பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே போய் என்ன சேல்ரி, அதுக்கான இது என்ன, அதெல்லாம் பார்த்தா நம்ம செய்யணும். அதை விட்டு அங்கே போனோன்னா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ அது இதுன்னு போய் இறங்கிடுறாங்க. இஎம்ஐன்ட்டு அதில் போய் மாட்டிட்டு முழிக்க விடுறது. ஒரு வேலையில் இறங்கிட்டு ஒரு 10 வருஷம் நீங்கள் அதிலே ஃபுல் எஃபர்ட் பண்ணணும். அந்த வேலையிலே இருக்கணும். இருந்து உங்கள் வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி ஒரு வீடை வாங்கிக்கலாம். போனவுடனே 1 இயர்லேயே இவர் உடனே பிளான் பண்ணுற மாதத்துக்கு நம்மளுக்கு 1 lakh வருது. 12 மாதத்துக்கு ஓகே 12 lakhs. நம்ம வந்து 30 செலவு பண்ண மீதி 70 இருக்குது. அப்போயே நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு வீடு கட்டக்கூடாது அப்படி பண்ணணுச்சுக்கா, நீ உனக்கே ஒரு பூட்டு போடணும்னு அர்த்தம். முன்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதே மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்காக காசு, அதான் நகை, காரு வாங்காதீங்க. அதாவது காரு வந்து இப்போ எல்லாருக்கும் காரு இஎம்ஐயில் தராங்க. எல்லோரும் உங்களை நீங்கள் என்னடா இந்த கம்பெனியில் வேலை செய்கிற 1 lakh சம்பளம் இன்னுமா நீ 2 வீலர்லேயே வர அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். யாரும் உடனே கார் வேணும் எவனும் சொல்ல போகிறதில்ல. அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க மதிக்கணும், அவங்க வந்துட்டு நீங்கள் கார் இஎம்ஐ வாங்கிட்டேன்னு வைங்க. கார் வாங்கினா மெயினாக கார் வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க வாங்கிட்டு கார் ரோட்டில் அனாதையை விடாதீங்க. போகிறவனை கிராச் பண்ணாலும் அது உங்களால் தாங்க முடியாது. அதில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெருக்கிக்கலாம். உங்களுக்கான பேரிகார்டு நல்லா போட்டு அது உள்ள நீங்கள் சென்டராக சீட் ஆனால் நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு. அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு இருக்கும்போது உங்கள் வீட்டை என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல 3 லட்சத்துக்கு இடம் வருது, ஆனால் நீங்கள் ஒன்றும் அது கட்ட தேவையில்லை, வாங்கி போடுங்க. அது மாதிரி இப்போ கையில் உங்கள்கிட்ட 30 லட்சம் இருக்குன்னு வைங்களேன், 3 லட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் வாங்கி போடுங்க. ஒரு ஏரியாவாக கிடைக்கும். வாங்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30-35 வயசு ஆகலாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 45 வயசில் அந்த ஏரியா போய் பாருங்கள், அது அப்படியே ட்ரிபிள் ஆகிடும். ஆகும்போது அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு பெரிய வீடாக நீங்கள் கட்டலாம், இல்லை வாங்கலாம். அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா எல்லாத்துலேயுமே மாட்டி முழிக்காதீங்க. சம்பளம் வரும்போதே இதுக்கு முன்னெல்லாம், அதாவது எங்கள் ஃபீல்டெலாம் தான் சம்பளம் வரும்போது நாங்கள் போடுறோமோ இல்லையோ வீட்டில் கணக்கு போடுவாங்க, நாங்களும் போடுவோம். வீட்டு வாடகை அப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாமே ரெண்ட் ஹவுஸ் தாங்க. ஓன் ஹவுஸ்லாம் யாருக்கும் அவ்வளோ கிடையாது. இப்போ தான் எல்லாமே பசங்கள்லாம் ஓனர்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது கூட எனக்கு சொந்த வீடு இருந்தால் தான் கட்டிப்போன்னு சொன்னால் பொண்ணும் சரி பிள்ளையும் சரி. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக கொடுத்துருவாங்க. அது மாதிரி இப்போது முன்னெல்லாம் கணக்கு போகணும். வீட்டு வாடகை, கரண்ட்டு, பால், தயிர், காய்கறி, மட்டன், இதுக்கெல்லாம் லிஸ்ட்டு பழைய ஆளுங்கிட்ட இருக்கும். நீங்கள் ஒன்றும் கண்டிப்பாக வரேன். வைத்திய செலவு, இதர செலவுன்னு போடுவான். அந்த இதர செலவில் தான் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வரும். ஒவ்வொருத்தர் இந்த சிகரெட் பிடிக்கிற தண்ணி அவங்க வந்து டேஷ் செலவுன்னு போடுவாங்க. எங்கள் ஆஃபீஸ் நிறைய பில்லு பார்த்துருக்கேன். போட்டோன்னா ஒரு டேஷ் வந்து தண்ணி நடத்தும், ஒரு டேஷ் வந்து சிகரெட் நடத்தும், அது மாதிரி இருக்கும். சினிமா செலவு அப்படி இப்படின்னு சொந்தக்கார செலவு போட்டு அவர் வாங்குறது ஒரு 10,000 வைங்களேன். இது செலவெல்லாம் போட்டாலும் 13 கிட்டே போயிடும். அப்போ அந்த 3 ரூபா பேலன்ஸ் எங்கே துண்டாக விடும். இது மாதிரிலாம் மாட்டிக்க முடிக்க வேணாம். ஃப்ரீயாக முதல்ல என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. சம்பளம் வாங்குறீங்களா, எடுத்தோடனே 2 மாதம் நல்லா ஆகிடுச்சா வீடு வாங்கிடலாம். அதான் நம்மளுக்கு சொல்லுவாங்க, இங்கே ஒரு வீடு வருது 50 லட்சம், உனக்குன்னா இஎம்ஐ நான் 30,000 ரூபா தானே கட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த இஎம்ஐ நீங்கள் கட்டுறதை விட ஜாஸ்தி போயின்னே இருக்கும். அப்படிலாம் அவசரப்படாதீங்க.
கொஞ்சம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு நீங்களே கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணலாம். ஏன்னா இப்போது ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி எங்களுக்கு தாங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது கடன் வாங்கணும்னு யாரும் சொல்லலை, நாங்களே வாங்கிடுவோம். அதை அடைக்கிறதுக்கு அதை நாங்களே அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ கட்டிட்டோம். இதனால் நாங்கள் கொஞ்சம் அனுபவசாலி. அதாவது சொல்லிக்க வேண்டியது தானே. கடன் வாங்கி நாங்களே அதெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆனதோடு நாங்கள் கொஞ்சம் தைரியமாக, இது அட்வைஸும் கிடையாது, ஒரு ஐடியா தான். சரியா? ஏன்னா அட்வைஸ் மட்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. கொடுக்கறது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒரு ஐடியா தான் கொடுக்கணும். இப்படி போ அப்படி போகணும். நான் சொல்கிறது இது மாதிரி செய் அப்படின்னு சொன்னால் அது ஆர்டர் ஆகிடும், அட்வைஸ் ஆகிடும். அது யாருமே விரும்புறதில்லை. பெரும்பாலும் யாருக்குமே நம்மளுக்கு கூட அட்வைஸ் யாரும் பண்ண பிடிக்காது. நீ நிறைய சக்கரை சாப்பிட்ற பொழுது நான் உன் வேலையை பார்த்து போடா அப்படின்னும். அதே மாதிரி நிறைய நீ மத்தியானம் கூட புல் கட்டுற, நைட் ஆனால் நீ மீல்ஸ் எடுத்துறேன், எனக்கு தெரியும்டா என் ஹெல்த்தை பற்றி. அதாவது இது எதுவும் சொல்லணும், யாரும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். அவங்கவுங்க பாடி கண்டிஷன் அவன் உடம்புக்கு இது பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். வரும்ப பார்த்துக்கலாம். இருக்கான் டாக்டர் இருக்கார், கையில் அந்த நேரத்துக்கு பைத்தனா நல்லா டாக்டர் இருக்காங்க, மெடிசன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன்றும் கவலைப்படணும். எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. லைஃப்பை ஜாலியாக எடுத்து போங்க. அதுதான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுவே 30 வயசில் சேர்க்கணும். ஐ மீன் நாங்களாம் சேர்க்க முடியாதுங்க. ஏன்னா 30 வயசில் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேமிலி ஒய்ஃபுக்கு தேவையானது, அப்புறம் பசங்க வந்துட்டாங்க அவங்களுக்குலாம். இப்போல்லாம் 30 வயசில், ஏன்னா இப்போ எல்லாமே ஐடியில் போய்ட்டா குறைஞ்சது 70ன்றாங்க சம்பளம். எங்களாம் அந்த 70 நாங்கள் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் தான் பார்த்தோன்னு வைங்களேன். இப்போ அப்படி கிடையாது, 8 தான். அதனால் என்ன செலவு பண்ணுன்னு தெரியாமல் என்னென்ன சொல்கிறாங்க, அங்கே இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி, எனக்கு ஓவர் ப்ரெஷராக இருக்குது. சாட்டர்டே சண்டேனா நான் கேம்ப்பு, என்ன கேம்ப்பு ஒன்றும் எனக்கு புரியல. அதாவது நான் அப்படியே மைண்டு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னாங்க. மைண்டு சூடாலிங்க, உன் பாயிட்டு இருக்கிற பணம் உனக்கு சூடாகிட்டு ஒன்று அது மாதிரி பண்ண சொல்லுது, வேறு ஒன்று. இதே நீங்கள் எங்களை மாதிரி 30,000 அப்படி வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்களை எங்கேயும் பணம் வீட்டோடு உட்கார வச்சுருக்கோம், ஜாலியாக பண்ணலாம். இது ஓவராக பண்ணி நம்மளை பண்ணிக்கிறது. அதனால் 30 வயசில் சேர்த்து வைங்க. 45 வயசில் அதை அழகாக செலவு பண்ணுங்கள். ஒரு பிளான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆகிடும், உங்கள் குழந்த இருக்கும், உங்கள் வீடு கட்டுறது, அப்படி உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றலாம். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியேருந்து பொய்யா இருக்கிறத விட எப்படின்னா, அதாவது வீட்டுக்கு வெளியே வரும்போது ஜாலியாக மச்சான் எப்படி ஆகணும் சிரிக்கலாம். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். இந்த காருக்குள்ளே போகிறது நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். இந்த காருக்கு இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும். எதுவுமே இஎம்ஐன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் காலின்னு அர்த்தம். ஆனால் இஎம்ஐ பெரும்பாலும் தவறுங்க. கையில் இருந்துன்னா செலவு பண்ணுங்கள். நம்ம வசதியை தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம். அதேமாதிரி இன்னொன்றுங்க, நான் ரொம்ப அது கவர்மெண்ட்டால் தடுக்க முடியலன்னு தெரில. அந்த A2B ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த A123 இன்னும் சொல்கிறாங்க, அது பேர் தெரில. இது சூதாட்டம் மாதிரி இருக்குது. அந்த என்னது கார்ட்ஸா, எஸ் லைக் தட், ஏதோ ஒன்று ரெம்மி கார்டோ ஏதோ ஒன்று போடுறான்னு வைங்களேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் விளம்பரமே கொடுக்குறாங்க, இது ஆபத்தானது, பார்த்து விளையாடுகள். ஆபத்தானதுன்னு ஏங்க பார்த்து விளையாடணுமோ? இது ரொம்ப உள்ளவும் அதில் விளம்பரம் தான், ரொம்ப உள்ளவும் போகாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு கேடானது. என்னென்ன சொல்லணும், அதுக்கு ஏன் அது போடுறாங்கன்னு தெரில. நிறைய பசங்க அதில் தான் மாட்டின்னு முடியுது. நல்லாக்கிறான், திடீர்னு பார்த்தா 80 லட்சம் கடன் மாட்டிக்கிறான். அதாவது கடன் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஞ்ச் இருக்குதுங்க. இப்போ சாதாரணமாக இருக்கணுக்கு, வாடகை வீட்டில் இருக்குங்க 10 லட்சம்னா அது கடன், பெரிய தலை மேலே இருக்கிற கடன். சொந்த வீட்டுக்காரனுக்கு 20 லட்சம்னா அது தலைக்கு மேலே இருக்கிற கடன். அது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொருத்தர் கடன் இருக்கும். ஒவ்வொருத்தர் கோடி கணக்கில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தா அது சின்ன 1 கோடியாக இருக்கும், அவன் 10 கோடிக்கு கடனாக இருப்பான். அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் மைண்டே போயிடும், தூக்கம் போயிடும். எனி டைம் நீங்கள் முழிச்சிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா எப்படா இதை அடைக்கிறது அப்படி அடைக்கிறது, அதுவே பெரிய மென்டல் ஆகிடும், டார்ச்சரான தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணி அழகாக நம்ம லைஃப்பை செட் பண்ணலாம். நீங்கள் அதாவது வீட்டுக்கு வெளியே பொய்யா சிரித்து உள்ளே சோகமாக உட்காந்துருக்காதுங்க. அதாவது கார் எடுத்து போகும்போது நல்லா இருக்கும், சூப்பராக ஆகணும். அதுக்கப்புறம் அவனுக்கு தான் தெரியும் அந்த கார் கடன் என்ன, அந்த கார் கம்பெனிக்காரன் பார்த்து நம்மளை 2 வாட்டி நோட்டீஸ் விட்டானே அதை பற்றி என்ன, அந்த கார் வச்சு அவனுக்கு தான் தெரியும். உள்ளே உட்காந்து யோசிக்காதீங்க, எதையுமே ஜாலியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுதான் விஷயம், வேறு ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், மணிண்ணா 20 நிமிஷம் தான் ஆச்சு.
இன்னொரு 10 நிமிஷம் அது போட்டுமே. வாழ்க்கையே ஒரு கணக்கு தாங்க. கணக்கே ஒரு வாழ்க்கை அப்படின்னு இன்னொரு டாபிக் எடுத்துங்க. அதான் இது என்ன, வாழ்க்கை வந்து கழித்தல், கூட்டல், வகுத்தல், பெருக்கல் அப்படின்னு 4மே இதில் அடங்குதுங்க. 10 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பேட் ஹேபிட்ஸை வந்து குறைச்சிக்கணும். பேட் ஹேபிட்னால் நம்ம வந்து கெட்டு போகிறதுக்கு தகுந்த இதுவே 10 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும். இன்னும் கெட்டு போகிறீங்கன்னா 10 வயசுனா உங்களுக்கு செலவுக்கு பைசானா பாக்கெட்டில் கை வைப்பீங்க. இல்லை வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் காசு எடுத்து போகிறது, இதுதான் மெயின். அது ஒரு கெட்ட பழக்கங்கள். அதே மாதிரி அந்த வயசில் வந்து நம்ம நிறைய கெடுறதுக்கு நிறைய சான்ஸு இந்த வயசில் தான் வரும். ஏன்னா நம்மளை கண்காணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் 10லேருந்து 25. இந்த டைமில் தான் நம்ம கெட்டு போகிறதுக்கு கிடைக்கும். தீய பழக்கங்களை குறைச்சிக்கணும். அதாவது அப்போ கூட பாருங்கள், வேணான்னு சொல்ல, குறைச்சிக்கங்கன்னா இந்த பிக் பாயிண்ட் நம்ம தப்பு. வீட்டிலேருந்து அப்பா பாயிட்லேருந்து பைசா எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்கன்ற மாதிரி அந்த பழக்கத்தை நம்ம கம்மி பண்ணிடணும். அதுதான் குறைத்து கொள்வது மீன்ஸ் கணக்கில் கழித்தல் மாதிரி வருதா, ரைட். நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள். நல்ல பழக்கம்னா பெரும்பாலும் நம்ம இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், அதாவது எப்போ படின்னு கிடையாது. ஏன்னா அது மாதிரி 10ல் 100ல் ஒரு 2-3 பேர் தான் எப்போ படிச்சுன்னு ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. அதேமாதிரி எல்லாம் கோயிலுக்கு போகிறேன்னு பசங்க சொன்னால் எல்லாருமே உண்மையாக சாமி கும்பிட போகிறான்னு அர்த்தம் கிடையாது. அதனால் நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள்ன்றான். அதுதான் ப்ளஸ்ஸு. திறமையை பெருக்கொள். இப்போ வந்து படிச்சுனே இருக்கும்போது உனக்கு இப்படி போகணும், இங்கே இன்டர்வியூ போகணும், அங்கே போகணும், உன் திறமையை நீ தான் சொல்லணும், மற்றவனுக்கு தெரியாது. நீ வந்து படிப்பு வரலன்னா ஒரு சிங்கராக போகலாம், ஒரு மியூசிக் டைரக்டராக போகலாம், இல்லை ஏதோ ஒன்று மெக்கானிக்காக போகலாம். அது உனக்கு தான் தெரியும். மற்றவங்க மேலே திணிக்கும் போது, எப்பா சத்தியமாக எனக்கு படிப்பே வரல, நான் வந்து மெக்கானிக்காக போயிடுறேன் அப்படின்னு, அதுதான் உன் திறமையை பெருக்கிக்கொள். அந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு வருதுங்களா. அதே மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துங்க. உங்களுக்கே உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு இடத்துல போனால், இங்கே போனால் நம்மளுக்கு நல்லா இருக்காது, இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, நம்ம இப்படி போகலாம், இவங்க கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு நீங்களே தான் உங்களை டேர்ன் பண்ணி மாற்றிக்கணும். ஒரு கம்பெனி போகிறோம், அங்கே வந்து சம்பளம் சரியில்லை, நீங்கள் வேறு கம்பெனி போகலாம். அது மாதிரி அது மாற்றிக்கணும். அதேமாதிரி 26லேருந்து 40 வயசுக்குள்ளே என்னடான்னா செலவை குறைச்சிக்கணுங்க. ஏன்னா இந்த வயசில் நம்மளுக்கு செலவு வந்து நிறைய வரும். ஆடம்பர செலவுகள் தான் இருக்கும். இதான் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த இஎம்ஐ செலவு தான். இதெல்லாம் குறைச்சிக்கணும்னு வைங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வருமானத்தை கூட்டிக்கணும். அதாவது எப்படி நம்மளுக்கு இன்கம் வர்றது ஐடியா பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இந்த ரெம்மி அப்படின்னு நான் அதுவும் சொல்ல, அதில் போனால் தான் இன்கம் கிடையாது. நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு ஓவர் டைம் செய்யலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டாக நல்ல மார்க்கெட்டாக, எனக்கு தெரியாது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது, இருந்தால் நான் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு நல்ல விஷயமாக போய்ட்டு அதில் பார்ட்னராக சேர்ந்து உங்கள் இன்கம்மிங்கை நீங்கள் பெருக்கிக்கணும். சேமிப்பையும் பெருக்கிக்கணுங்க. சேமிப்புனா மீன்ஸ் அந்த சேவிங்ஸ் பைசா வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருக்காதுங்க. எதுக்குமோ ஜாலியாக பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரம் இது வேண்டாம். அதுதான் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போவான், சாதாரணமாக சாப்பிட்டாலே அவன் யாருக்கெல்லாம் ஆர்டினரி ஹோட்டல் தான் போவான். ஒரு 4 பேர் சேர்ந்தாலே அவன் அந்த ஹோட்டலில் வந்து வேறு ஹோட்டலுக்கு போவார். அங்கே போய்ட்டு கச்சாமுச்சான்னு சாப்பிட்டு மீதி, நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, மீதி அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. அது ஸ்டைல் கிடையாது. அது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு இதுதான். சேமிப்பை வந்து நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து எனக்கு 2 இட்லி போதும்னு நினைக்கும் போது நான் போய்ட்டு 4 பரோட்டாக்கு ஆர்டர் பண்ணால் அது 2 பரோட்டா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நம்மளே அந்த சேமிப்பை லெவல் பண்ணிக்கணும். அதான். அதே மாதிரி செழிப்பான வாழ்க்கையை வகுத்துக்கொள். செழிப்பான வாழ்க்கைன்னா கொஞ்சம் நல்லா, இப்போ ரெண்ட்டு வீட்டில் இருக்கிறோமா, நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போகணும், அப்படி நம்மளே நம்ம செதுக்கணும் லைஃப்பை. ஜாலியாக இதெல்லாம் எங்கள் காலத்தில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்லுவாங்க. அந்த டைமில் மரமண்டில் ஏறாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாலியாக ஏற்றிக்கங்க. இல்லாட்டி தனியாக உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஐடியா கிடைக்கும். அப்புறம் 41 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் உங்கள் ஆசைங்களை குறைச்சிக்கணுங்க. எல்லாமே ஆசை மீன்ஸ் சாப்பாட்டில் குறைக்கணும், ட்ரெஸ்ஸை குறைக்கணும், ஊர் சுற்றுறதை குறைக்கணும். எதுவுமே கொஞ்சம் லிமிட்டாக தான் நல்லது. நான் பழையபடி தான் இருப்பேன்,
நான் மாதத்துக்கு 10 நாள் டூர் அடிப்பேன்னு சொன்னேன், போகலாம், தப்பு கிடையாது. உங்கள் உடம்பு ஒத்து வராது, எங்கன்னா போய் படுத்து படுக்க ஆகிடுவீங்க, கிளைமேட் ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்துக்காது. அதனால் உங்கள் ஆசையை நீங்கள் குறைச்சிக்கணும். அதே மாதிரி மெயினாக நடையை கூட்டிக்கணுன்றோம். வாக்கிங் தான் அவங்க மெயின். எங்கே போனாலும் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் நடன்றோம். எப்போது 41 வயசுலேருந்து 55 வயசு நடக்கிறதுனா நல்ல இது. முடிஞ்சால் நடங்க, சைக்கிள் ஓட்டுங்க. இப்போ அந்த சைக்கிள் ஓட்டுற பழக்கம் யார்கிட்டையும் இல்லையே, சைக்கிளே இல்லையே. ஆனால் இப்போ எல்லாம் அந்த ட்ரெட்மில்லுன்னு போகிறாங்க, அங்கே போய் நடக்கிறாங்க. அது ஒரு மிஷின் இருக்குது, அது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வருது. அது 20ன்னு வச்சோன்னா அது கொஞ்சம் வேகம், அது கொஞ்சம் ரெகுலேட்டர் மாதிரி மாற்றி ரன்னிங்கே கூட அதில் வருது. அதே மாதிரி சைக்கிளிங்னு ஒன்று வருது. ஸ்டாண்டு போட்ட சைக்கிளில் நம்ம சின்ன வயசில் ஓட்டும் போது ஸ்டாண்டு போட்டு அதே தான் இப்போ இங்கே பண்ணியிருக்காங்க. இதில் வீல் தான் இருக்காது, மற்றபடி செயின் இருக்கும், அந்த பெடல் மட்டும் இருக்கும், அது போட்டு கணக்கு ஓட்டணும். அது இவர் கம்பெனியில் ஒரு சைக்கிள் ஓட்டுறது எதுக்கு அந்த டைமிங் இவருக்கு கொடுக்கும், எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறோன்னு டைம் தெரியும், அவ்வளோதான். அதனால் இந்த டைமில் நான் நடையை கூட்டிக்கணும். நடையை அதான் உடம்பை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த டிசீஸ் வராமட்டி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சிரிப்பை பெருக்கிக் கொள்ளலாம், ஜாலியாக இருக்கணுங்க. அதாவது கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஏஜ் வந்து 41 55. அந்த டைமில் சிரிச்சேன்னு நீங்கள் பீஸுன்னு நினைப்பான். இதெல்லாம் கடந்து மனசை வந்து கொஞ்சம் திடமாக வச்சுக்கணும், தைரியமாக வச்சுக்கணும். அதுதான் இந்த சைனாலெலாம் பார்த்திங்கன்னா சிரிப்புக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா சிரிக்க சொல்லுவாங்க. தனியாக சிரித்தானாலே அந்த உள்ளேருந்து அந்த எனர்ஜியாக சிரிச்சோன்னா உங்களுக்கு அந்த கவலைகள்லாம் தீரும், கொஞ்சம் ஏஜ் கூடும். அதுதான் விஷயம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு வழியை வகுத்துக்கணும். அதான் மெயின் தான். சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம வழியை வகுத்துக்கணும். அதாவது இந்த உடல் ஆரோக்கியமாக நம்ம எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லை. எல்லா பழக்கம் இருந்திருக்கும், தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துடலாம், தம் அடிக்கிற இதெல்லாம் ஏஜ் வரும்போது கொஞ்சம் மாற்றிக்கணும். இல்லைன்னா நான் அப்போ அப்படி தானே இருப்பேன்னா ஓகே, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் மாற்றினேன்னா யூ ஆர் குட்டுன்னு அர்த்தம். 55 மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. 55 மேலே எண்டு வரைக்கும், எண்டுன்றது எப்போன்னு தெரியாது. 55னா 56 கூட போயிடலாம், இல்லை 60 போகலாம், 65 போகலாம், 70 போகலாம். அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னா பேராசை, கோபம், பகைமை ரொம்ப குறைச்சிக்கணும். பேராசை இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இன்னும் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே, அந்த ஏரியாவில் அவனுக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நம்மளுக்கு இல்லாமல் போச்சு, அந்த ஆசையை விடுங்க. மற்றவங்க மேலே இருக்கிற சொத்து மேலே ஆசை, இதுதான் பேராசைன்றது. அதெல்லாம் தேவையே இல்லை. இதனால் உங்களுக்கு தான் டேஞ்சரு. நீங்கள் தூங்கும்போது ஒரு பாக்கெட்டில் உதாரணத்துக்கு நீங்கள் தூங்கும்போது ஒரு 10,000 வச்சுன்னு தூங்குனேன், உங்கள் கையை உங்கள் மேலே பட்டவங்க பயப்படுவீங்க. அதே நீங்கள் 50 ரூபா வச்சுன்னு தூங்குங்க, தைரியமாக தூங்குங்க. 50 ரூபா தானே போனால் போதும் அப்படின்னு. அதான் விஷயம். பேராசை. கோபம் மட்டும் வரக்கூடாதுங்க. டக்குன்னு கோபம் வரக்கூடாது, அது உங்களுக்கே டேஞ்சரு. டக்குன்னு உங்கள் ஹார்ட்டு நின்றுடும் பயமுறுத்தால. அதனால் அந்த கோபம் தேவையில்லாது. கொஞ்சம் அந்த எந்த இடத்துல கோபம் வந்து அங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி பகைமை என்ன இருக்குது பகை. 55 வயசில் பகைமை வச்சுன்னா நீங்கள் அவனை அடிக்க போகிறீங்களா, இல்லை அவன் உன்னாச்சா நீங்கள் தாங்க போகிறீங்களா? ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அதை ஒதுங்கிடலாம், அதான் பெட்ரு. அன்பை கூட்டிக் கொள்ளுங்க. உண்மையிலே மெயினுங்க. யாரை பார்த்தா எப்படா இருக்கேன் அப்படின்னு உரிமையாக பேசுங்க. அந்த அன்பு தான் மெயின். சாப்பிட்டேன்னு கேளுங்க. நீங்கள் சாப்பாடெலாம் வாங்கியே தருவானா, யாருக்கும் நீங்கள் வாங்கி தருவானா. சாப்பிட்டியாடா, நல்லா இருக்கா, மாத்திரை போறியா, இல்லை உடம்பு நல்லா இருக்கா, பரவாயில்ல, முன்ன விட அவன் டவுனாக இருப்பான் பார்க்கறதுக்கு, இருந்தாலும் அது மாதிரி சொல்லாதீங்க. பரவாயில்லடா, முன்னோட இப்போ நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு என்னடா என்ன ஆச்சு, உடம்பு இப்படி ஆகிடுச்சு, வதங்கி போச்சு, இன்னும் டொக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அவன் ஊன் பண்ணாமல் இருக்கும். உண்மையிலே உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சால் கூட அப்படி கேட்காதீங்க. நல்லா ஆகிட்டடா, சூப்பரா, பரவாயில்ல, உடம்பு மெயின்டைன் பண்ணுற பொழுது அப்படின்னு சொல்லுங்கண்ணே. அவனுக்கு அது உறுத்தம். ஐயோ நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம், இவன் கண்ணு இப்படி சொல்ல, சரி நம்ம இனிமேல் சரி பண்ணலான்ட்டு அவன் போவோம். அது மாதிரி அதுதான் பேர் அன்பை பெற்றுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. வேறு என்ன, நம்ம பேசலாம், திருப்பி பேசாத ஒரே இது ஆன்மீகம்தான். சாமிகிட்ட பேசலாம். இப்போ பிள்ளையார்கிட்ட கூட இப்போ நம்ம சாமியெலாம் கும்பிட்றோம். நம்ம சாமி வந்து சாதாரண மனுஷனே நம்ம சார் போடுறோம், ஐயான்றோம். யாருன்னா நம்ம சாமியை சார் போட்டு பேசிடுவோம். முருகர் சார், விநாயகர் சார், ஈஸ்வரன் சார்னு சொல்கிறோமா? கிடையாது, உரிமை. அதனால் அந்த இதில் போனேன். அதாவது நம்ம இன்னும் சாமிகிட்ட சொன்னோம், ஏன்டா முருகா உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையாடா, இவ்வளோ கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான்டா, எப்பா பிள்ளையார என்ன தான் பண்ணுற நீ, என் பையனை பாஸ் பண்ண வேண்டா, வாடா அப்புறம் அந்த உரிமையில் பேசுகிறோம்.
அதனால் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்ம செலுத்தணும். ஆன்மீகம்னா என்னங்க, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது, வீட்டிலேருந்து கூட பண்ணலாம். ஒரு 4 பேர் நல்லது பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நல்ல நாளா, பொங்கலா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரிசியை போட்டு இருந்தால் தான் சொல்கிறேன், இல்லைன்னு கிடையாது, இருந்தால் போட்டு ஒரு 4 பேர் கொடுங்களேன், தப்பு கிடையாது. அப்படி யாருமே வரலையா, வெளியே எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு, இந்த நாயின்னு சொல்லுவோம், டாகுன்னு சொல்லலாம், அவங்க சாப்பாடு என்ன போட்டால் தாங்க அதெல்லாம் சாப்பிடுவோம். அதுங்கெல்லாம் செய்ய தெரியாது, எங்கேயும் போகாது. நம்மளால் முடிஞ்ச உதவி அதுங்க செஞ்சு அதுக்கிட்டேருந்து ஒரு அன்பை நம்ம பரிமாறோம். நாங்களாம் ரோட்டில் போனால் என் பின்னாடி 7-8 நாய் பின்னாடியே வருங்க. கடிக்கிறதுக்கு இல்லை, என் மேலே வச்சுக்கிற பாசத்துக்காக தான். எல்லாமே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என்ன கடையாண்ட போய் வாங்கினா, என்ன சார் பின்னாடியே வருதுண்ணா, ஆமாங்க என்னை எவனா தூக்கி போட போகிறான்னு எனக்கு பயம். அதுக்காக இவங்களாம் சில பேர் பிளாக் கேட்னு வச்சுருவோம், நான் டாக் கேட் டாக் மாதிரி வச்சுருப்பேன் பாரு. இவங்களாம் எனக்கு பாதுகாவலர், பூனை படைன்ற மாதிரி இது நாய் படை அப்படின்னு சொல்லுவேன். அது ஜாலியாக இருக்கும். என்னட்டு வீட்டில் விட்டு போகிற வரைக்கும், நான் வீட்டாண்ட வர வரைக்கும் அது பின்னாடியே அவ்வளோ நாய்க்கு வரும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் இருக்கிறது ஏதோ பிஸ்கட் அது இது போட்டேன்னா எல்லாருக்கும் ஒன்று போடும், எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக போவாங்க. எங்கே பார்த்தோன்னா அந்த அந்த நம்ம வீட்டாண்ட என்ட்ரன்ஸ் நுழையும் போதே வந்துடும், அப்படி இருக்கும். அதுதாங்க அன்பு, ஆன்மீகன்றது அதுவும் தான். அதே மாதிரி நோயற்ற வாழ்வை வாழ வழிவகுத்துக்கள், அதுதாங்க விஷயம். நோயினா இந்த 55 வயதில் நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எது டாக்டர் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். நம்மளுக்கு ஆசை இருக்கும் தான், அடடா இந்த ஸ்வீட் சாப்பிடாமல் போயிட்டுமே, செம்மையாக இருக்குமே, நல்லா இருக்குமே, நெய்யில் ஜம்முன்னு இருக்கும், நெய் மைசூர் பாக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு அந்த ஆசையை விட்டுருங்க. விட்டாலே உங்களுக்கு அந்த சுகர் வராது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் சுகரே சாப்பிடான்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் கூட அப்படி கிடையாது. சுகர் இருக்குதுன்னு சொல்கிறான் என்கிட்ட டாக்டர், சொல்கிறாங்க சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க சார். ஓகேன்னு தலையாடுவேன். ஆனால் எங்கன்னா கல்யாணத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அங்கே என்ன வைக்கிறாங்க ஃபுல் கட்டு கட்டுவேன், தப்பு கிடையாது. ஏன்னா சாப்பிடாமே இருக்க முடியாதுங்க, சாப்பிட்ணுங்க. ஒரு நாள் சாப்பிட்டு ஒன்றுமே ஆகாதுங்க. அதே மாதிரி டாக்டர் சொல்கிறார், நீ மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு, ஓகே, கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு, ஓகே, ப்ரெட்டெலாம் சாப்பிடக்கூடாது, சுகர் ஏறிடும். ப்ரெட்டில் தாங்க நிறைய சுகர் இருக்குது. நீங்கள் ஒரு பிளேட் சாப்பிட்டாலும் அன்றைக்கி ஒரு நாள் சுகர் ஏறிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நான் தலையாட்டிப்பேன். இருந்தாலும் எப்போனா வீட்டில் இந்த ப்ரெட் ரோஸ்ட் போட்டுருவாங்க, முட்டை பால் ப்ரெட்டு போட்டோன்னா ஒரு கட்டு கட்டுவேன். கட்டு மீன்ஸ் ஒரு 3 பீஸ் எடுத்துப்பேன். நம்ம டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான். ஏன்னா எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அதுவே நமக்கு நோயாயிடும். அதனால் அந்த நோய்க்கான மருந்து நம்மகிட்ட மாத்திரை இருக்குது, சாப்பிட்டுக்கொண்டா ரெஸ்ட் எடுப்போம், சரியாக போடாது. எதை பற்றியும் லைஃப்பில் கஷ்டப்படாதுங்க, ஜாலியாக எடுத்துங்க. எதை பற்றி முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலன்னையா விட்டுடுங்க, அதான் விஷயம். கெட்டது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சொன்னாங்க, நீ அப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சவராக இருப்பீங்க. பிடிச்சவன் மீன்ஸ் அவங்ககிட்ட போனால் ஒரு ஐடியா கிடைக்கின்றா, ஒரு பாசிட்டிவ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் பேசுவாங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில், ஃபோன் பண்ணுவாங்க, என்ன எப்படிங்கிற அப்படின்வாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி நம்மளை வச்சு பேசுகிறேன். உண்மையாக அவங்களே உங்கள்கிட்ட பேசுகிறவங்க கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. எனக்கு அவங்ககிட்ட பேச கிடைக்குது. அதை நானும் சொல்லுவேன், உங்கள்கிட்ட பேச எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகிடுச்சுடா அப்படின்னு. அதே மாதிரி இந்த வயசில் எங்கள் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வாடா போடான்னு பேசுறது எங்கள் பசங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன டேடி இப்படி பேசுகிறாருன்னு. ஏன்னா நான் எங்கள் அப்பாவை பார்த்து பேசியிருக்கேன். அவரு கூட எங்கள் அப்பா அப்போல்லாம் வாடா போடாலாம் பேச மாட்டாங்க, வாயா போயான்னு பேசுவாங்க. ஏன்னா அது 6 இயர்ஸ் பேக் அப்படி வச்சுக்கலாமா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமனார்லாம் அவங்க ஃப்ரெண்டு வா மச்சான் போக மச்சான், அது ஏன்னா அவங்க காலத்து இது அப்படி பேசுகிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம என் ஃப்ரெண்ட்ஸை பொதுவாகவே நான் யாரையும் மாமா மச்சான் பேச மாட்டேன். ஏதோ 1-2 பேர் தான், என்ன மச்சான் இப்படி நேற்று கூட ஃப்ரெண்டு பேசினேன், நம்மம்மா ஃபோனே பண்ண மாட்டேன்னா, பண்ணுறேன்டா நீ மட்டும் என்னடா அப்படின்னு அந்த உரிமையாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பேசினா தாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ். ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேசின பொழுது. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.